2 மிக முக்கியமான முடிவுகளை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கர்நாடக அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு உட்பட்ட தேர்தல் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்குத்தான் இருக்கிறது. அதாவது இப்போ பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் இருக்கு இல்லையா, அது எதில் நடத்தணும், அதாவது இவிஎம்மில் நடத்தணுமா இல்லை வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடத்தணுமாங்கிற முடிவை எடுக்கிற அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதன்படி இனிமேலாக கர்நாடகாவில் எப்போது தேர்தல் நடந்தாலும் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு எதிரான ஒரு மனு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அதாவது இன்றைக்கு கர்நாடக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடியே அவங்களுக்கு நடத்துவதற்கான உரிமை இருக்கிறது. அதாவது அவங்களுக்கு வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடத்தணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க அதை நடத்தி கொள்ளலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல 2 விஷயம் பார்க்கணும். பஞ்சாப்லேயும் தெலுங்கானாவிலையும் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக டெபாசிட் இழந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். வெற்றி பெறதை விடுங்க, டெபாசிட் கூட வாங்கல இந்த 2 மாநிலத்தில் நடைபெற்ற வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையிலான தேர்தல் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இவிஎம்முக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உள்ள பாசம், ஒரு லவ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்போவுமே ரொம்ப இந்த கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி, இந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி கெட்டி பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க அவங்க இவிஎம்மை. ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய முடிவுங்கிறது பாஜக அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய பதைப்பதைப்பை உருவாக்கி இருக்கிறது. நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு சொன்னதுமே உடனடியாக எதிர்ப்போட களத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் ஆட்கள் யாருன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தான். என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியாவில் இப்படியெல்லாம் போகிறாங்களே, இது சரியா, இது இந்தியாவினுடைய வளர்ச்சியே பாதிக்கும். அடுத்து சொல்கிறாங்க, இது ராஜீவ்காந்தி தான் ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்தார், அவருக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவது போன்ற பல்வேறு அவதூறுகளை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறது, கர்நாடக கவர்மெண்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறது, கர்நாடகாவில் இனி வருங்காலங்களில் நடைபெறக்கூடிய தேர்தல்கள் அனைத்துமே வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தான் என்பது. வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல்கள் நடைபெற்றால் இந்துத்துவ ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய ஆரிய பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் உடைய கனவு மண்ணள்ளி போடுவதாக முடியும் என்பது எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்று. 2வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜி விடுறத மாதிரியே இல்லை. இப்போ பீகாரில் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பீகாரில் பல கோடி வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டார்கள். இது தொடர்பாக இந்த நீக்கினவர்களுக்கு நியாயம் கிடைக்கலையே அப்படின்னு சுப்ரீம் எலெக்ஷன் கமிஷனை கேட்டபோது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்க, யாருமே அப்பீல் பண்ணலை. அதாவது வாக்காளர் பட்டியலில்